அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமுதாய ஒற்றுமைக்கு வழி என்ன. இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதற்குரிய காரணம், இன்று மக்கள், இஸ்லாமிய மக்கள் ஒரு மாநில அளவில் மட்டுமல்லாமல் நாம் ஆளக்கூடிய இந்த தமிழகத்தின் பகுதிகளில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே சிதறி போய் கிடக்கின்றார்கள். அதுபோன்று அகில உலக அளவிலும் மக்கள் சிதறி போய் கிடக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவது எப்படி, இதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம் குர்ஆனை வேதமாக பெற்றிருக்கின்றோம். இந்த வேதம் எல்லா விவகாரங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பழமொழி சொல்வார்கள் அல்லவா, வெண்ணெயை கையில் வைத்துக் கொண்டு நெய்க்கு ஏன் அலைவானேன் என்று சொல்வார்கள். வெண்ணெய் நம்மிடத்தில் இருக்கின்றது, அதை நாம் பயன்படுத்துவதில்லை. ஒரு வைர வியாபாரி, அவர் தன்னுடைய பயணத்தின் போது ஒரு துணையாளை அழைத்துக் கொண்டே செல்கின்றார். அந்த துணையால் நம்முடைய இந்த முதலாளி வைரத்தை எங்கே வைக்கின்றார் இரவு நேரத்திலே என்று பார்க்க வேண்டும் என்று அவரும் பல வகையிலே முயற்சி செய்கின்றார். அவர் எப்போது வைக்கின்றார் என்று பார்ப்பதற்குரிய அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய அந்த முதலாளியிடத்திலே கேட்கின்றார், நானும் உங்களை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டுதான் வருகின்றேன், நீங்கள் இந்த வைரத்தை எங்கே வைக்கின்றீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற போது, நான் வேறு எங்கேயுமே வைக்கவில்லை, உன்னுடைய சட்டை பைக்குள் நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது போட்டு விடுவேன், நீ விழிப்பதற்குள்ளாக நான் எடுத்துக் கொள்வேன், இதுதான் இதில் உள்ள ரகசியம் என்று குறிப்பிடுகின்றார். நம்மிடத்தில் உள்ள அந்த வைரத்தினுடைய ரகசியம் நமக்கே தெரியவில்லை. அதனால் வைரத்திற்குரிய இடம் எது என்று நாம் தேடிக்கொண்டு அலைகின்றோம். சமுதாயத்திற்குரிய ஒற்றுமை என்பதற்கு திருக்குர்ஆனே அழகான ஒரு வழியை சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா நான் உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிய அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள். அதிகமான இஸ்லாமிய அரசியல்வாதிகளால் படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு வசனம் தான் நான் வாசித்து காட்டிய வசனம். இந்த வசனத்தை வாசித்து காட்டிவிட்டு இதற்கு என்ன பொருள் சொல்வார்கள் என்றால், ஒற்றுமை என்னும் கயிறை பிடியுங்கள். அல்லாஹ் இங்கு குறிப்பிடுவது அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் தெரிந்தது, திருக்குர்ஆனே இந்த ஹபுல் என்பதற்கு விளக்கம் சொல்கின்றது. ஹபுல் என்றால் உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்று தெரிவிக்கின்றது. திருக்குர்ஆனுடைய அந்த வசனங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு இது சர்வசாதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய கயிறு என்கின்ற பொழுது ஒப்பந்தம், என்ன ஒப்பந்தம்? ஒட்டுமொத்த திருக்குர்ஆனை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என்னை ஒருவனை, நான் ஒருவன், என்னை மட்டும் நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சோனத்தை தருகிறேன். இந்த வாக்குறுதி தான் ஒட்டுமொத்த திருக்குர்ஆனுடைய சாராம்சம். அந்த வாக்குறுதியினுடைய பின்னணியில் அருளப்பட்டதுதான் இறைவேதம். இந்த வேதம் தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒப்பந்தம் என்று சொல்கின்றது.
இந்த வேதத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு பழைய காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அரபுகள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள், எவ்வளவு பெரிய பிரிவினைகளில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றான். அந்த நினைவு பொறியை இறைவன் தட்டி எழுப்புகின்றான். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் இறைவன் அன்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அந்த இஸ்லாம் என்ற அந்த அருட்கொடையின் மூலமாக, குர்ஆன் என்ற அந்த அருட்கொடையின் மூலமாக சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். வகுன்தும் அலா ஷபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி, கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, இதுல அரபு மக்கள் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றான். பிரிந்து கிடந்தார்கள். அதிலே மதீனாவிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், மதீனாவிலே அவுஸ் ஹஸரஜ் என்று இரு பிரிவினர்களாக அரபிகள் பிரிந்து கிடந்தார்கள். ஒவ்வொரு சாராரையும் தங்களின் பக்கம் வைத்துக் கொண்டு யூதர்கள் இரு சாரார்களாக வாழ்ந்து கொண்டிருந்த யூத மதத்தினர் அவுஸ் என்ற ஒரு சாராரை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்கின்றார்கள். ஹஸ்ரஜ் என்ற சாராரை இன்னொரு ஈதோ சாரார் வைத்துக் கொள்கின்றார்கள். இப்படி இவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பகைமை மூண்டு போயிருந்தது. இந்த பகைமையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உடைத்து தகர்த்து எறிந்தது. இந்த நேரத்திலே இந்த ஒற்றுமை அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி ஏற்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைய காலகட்டத்தில் ஒற்றுமையே அவர்கள் வேறு வழியில கொண்டு வரலாம். இன்றைக்கு சொல்கின்றார்கள் அல்லவா, நாங்கள் எல்லாம் தேர்தல் களத்தில் நின்று தலைவர்களாக ஆகி மக்களை ஒன்றுபடுத்த போகின்றோம், மக்களை வென்று விடுவோம் என்று சொல்கின்றார்களே, இது போன்ற ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் மக்களை ஒன்றுபடுத்த போகிறோம் என்று சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு மேற்கொண்டிருக்கலாம். அரபகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு ஒழுக்க மகா புருஷர் வேறு யாருமே இருக்க முடியாது. சுத்தரம், பத்தரை மாட்டு தங்கம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஐயத்திற்கு இடமில்லாத ஒழுக்கமிக்க கோமானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே நிலவரம் எப்படி இருந்தது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி புகாரியிலே திருமணம் என்ற பாடத்திலே பதிவாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே தௌஹீதை போதிப்பதற்கு முன்னால் திருமணம் என்பது எப்படி இருந்தது என்றால் 4 அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. ஒன்று, இப்போது எப்படி நடைபெறுகின்றதோ இந்த ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்றது. இன்னொரு அடிப்படை, ஒரு கணவன் தன்னுடைய வீட்டில் உள்ள மனைவியிடத்தில் மாதவிலக்கு நின்றதும் அவளை அழைத்து சொல்வான், நீ விரும்பிய கணவனிடத்தில் சென்று கொள், இப்படியே கணவன் சொல்வான். அதுபோன்று அவளும் சென்று ஒரு கருவை சுமந்து கொள்வாள், பிள்ளையை பெற்றெடுத்து விடுவாள். இது அன்றைய காலத்தில் சமூக அங்கீகாரம் பெற்ற ஒரு நடைமுறை. இது 2வது முறை. 3வது முறை என்னவென்றால், 3வது வழக்கம் என்னவென்றால், ஒரு பெண்ணிடத்தில் 10 பேருக்கு குறையாமல் வருவார்கள். 10 பேர்களுமே சேர்ந்து இல்லறத்தில் ஈடுபடுவார்கள். இதுக்கு என்ன பேரு, இல்லறம், விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபட்டு விட்டு கொஞ்ச காலம் கழித்து அவர் கருவை சுமந்து விட்டாள் என்றால், யார் யாரெல்லாம் தன்னிடத்தில் வந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து
பாருங்கள் நான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்ற போது அந்த 10 பேர்களில் யாரை பார்த்து அவள் குறிப்பிட்டு சொல்கின்றாளோ அவன் அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வான். இது 3வது முறை. 4வது முறை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்றைய காலகட்டத்திலே பாம்பே போன்ற பகுதியிலே சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்து இருக்கின்றன. இது போன்று கொடிகளை கட்டி வைத்துக் கொண்டு சில பெண்கள் விபச்சாரத்திற்காக வேண்டியே தயாராக இருப்பார்கள். இந்த பெண்ணிடத்தில் விபச்சாரத்திற்கு வரக்கூடியவர்கள் இது போன்று ஈடுபடுவார்கள். இன்றைய காலகட்டத்திலே கருவை அழித்து விடுகின்றார்களே, அது ஒன்று கிடையாது. அந்த கருவை அவள் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்து விடுவாள். இப்போது யார் யாரெல்லாம் தன்னிடத்தில் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ அத்தனை ஆண்களையும் அழைத்து ஒரு முகச்சாயல் பார்க்கக்கூடிய நிபுணரையும் அழைத்து வந்து இது இந்த குழந்தை யாருடைய முகத்திற்கு ஒத்திருக்கின்றது, யாருடைய சாயலை ஒத்திருக்கின்றது, யாருடைய அந்த சாடையை இது பெற்றிருக்கின்றது என்று அந்த நிபுணர் தீர்ப்பளிப்பார். அப்படி தீர்ப்பளித்த உடனே அந்த குழந்தையை அந்த தகப்பனிடத்திலே சுமத்தி விடுவார்கள். ஒப்புக்கொண்டேன் என்று சொல்கின்றானே, என்னுடைய பிள்ளைதான் என்று சொல்கின்றானே, அவன் ஏற்றுக்கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் அன்றைய அரபகத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விபச்சாரம் எல்லாம் கூடாது என்று ஒழுக்கமிக்கவர்கள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த மக்களை ஒன்றுபடுத்தியிருக்கலாம். அப்படி ஒன்றுபடுத்தவில்லை. அடுத்து இன்னொரு வழிமுறையும் இருந்தது. அன்றைய அரபு மக்களிடத்திலே யூதர்கள் வட்டியை கொடுத்து பொருளாதார அடிப்படையிலே அரபியர்களை தங்களுடைய கையிலே வைத்திருந்தார்கள், அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அப்படி அடிமைகளாக வைப்பதற்கு காரணமாக அமைந்தது வட்டி என்ற பொருளாதாரம். இந்த ஆயுதத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு அந்த மக்களை ஒன்றுபடுத்தியிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் இறங்கவில்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதம் ஒன்று இருந்தது. இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன ஆயுதம்? அரபு நேஷனலிசம், அரபு தேசியவாதம் என்ற ஒரு வாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கலாம். அப்படி எடுத்து வைத்து அந்த மக்களை ஒன்று சேர்த்திருக்கலாம். இந்த வாதம் இருக்கின்றதே, இது மக்களிடத்தில் மிக எளிதாக போய் சேர்ந்துவிடும். தமிழர், தமிழ் இனம், தமிழ் மக்கள் என்று சொல்கின்றார்களே, இதுதான் இன்றைக்கு இலங்கையிலே பற்றி எறியக்கூடிய அளவிலே காரணமாக அமைந்துவிட்டது. சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை. நாங்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றோம் என்று தமிழர்கள் கருத, ஏன் அப்படி அவர்கள் கருதுகின்றார்கள்? சிங்களர்கள், இவர்கள் சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள், இவர்களை ஒரு வித்தியாசமான முறையிலே பார்த்ததன் காரணத்தால் அங்கு ஒரு வகுப்பு வாத பிரச்சனை ஏற்பட்டு, இனவாத பிரச்சனை ஏற்பட்டு ஈழம் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அது இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுகின்ற பொழுது மக்கள் அப்படியே அதுல இது நல்ல ஒரு கொள்கை தானே என்று அதில் சாடி பாய்வதை பார்க்கின்றோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNDJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226.
நீண்ட நாளாக சோனியா காந்தி அந்நிய நாட்டு பெண்மணி என்று பாரதிய ஜனதா அந்த வாதத்தை எடுத்து வைத்தது. அந்த வாதம் மக்களிடத்தில் ஈடுபடவில்லை. இப்படி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்றால் இந்த இனவாதத்தை தூக்கி வைத்தால் மக்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நாமெல்லாம் யார்? உருதுக்காரர்கள். பார்க்கிறீர்களா? இன்றைக்கும் உருது மக்கள், உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் நம்மை சந்திக்கின்ற பொழுது சல்மானே நம்ம பார்த்து கேட்கிறது, எனக்கு உருது தெரியாதுன்னு, நீங்க எல்லாம் முஸ்லிமா? அவன் இதுல அந்த அவனுடைய லட்சணத்தை பார்த்தீர்கள் என்றால் தலையில நல்ல தொப்பி போட்டிருப்பான், மீச நல்ல கொம்பு மீச, கொடுவால் மீசை, அடுத்து நல்ல ஷேவ் பண்ணிருப்பார். இவர் நம்ம பார்த்து தாடிலாம் வச்சிருப்போம். தமிழ் பேசுறங்கிற இந்த பாவத்தினால அவர் கேட்பார், நீங்களா என்ன முஸ்லீமோ? உருது தெரியாத ஆளு ஒரு முஸ்லீமா என்று கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இங்கேயும் அந்த சிந்தனை இருக்கின்றது என்பதற்காக சொல்கின்றேன். இது போன்று இந்த மொழி அடிப்படையில் உள்ள இந்த இனவாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருப்பை அன்றைய தினத்திலே அவர்கள் பற்ற வைத்திருந்தால் அதிலே அந்த மக்களை சிக்க வைத்து அரபிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிறுவி இருக்கலாம். அரபிய சாம்ராஜ்யத்தை மொழி அடிப்படை வாதத்தினுடைய அடிப்படையில எழுப்பியிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதைக்கே செல்லவில்லை. அவர்கள் எடுத்து வைத்த ஒரே ஒரு வாதம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது என்று இந்த வாதத்தை தூக்கி போட்ட உடனே அபூஜஹிலுடைய சாம்ராஜ்யம் நொறுங்க ஆரம்பித்தது. அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, எல்லா கடவுள்களிலும் இவர் ஒரே ஒரு கடவுள் என ஆக்கிவிட்டாரா? இன்னஹாதா லஷைஉன் உஜாப், இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அரபகம் நடுநடுங்க ஆரம்பித்தது. ஏன் நடுநடுங்க ஆரம்பித்தது? அபூஜஹலுக்கு அதனுடைய அர்த்தம் தெரிந்தது. நாம் இனிமேல் முத்தவல்லியாக இருக்க முடியாது, நாம் இனிமேல் தலைவராக இருக்க முடியாது, நாம் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்க முடியாது. நம்முடைய அந்த ஆட்சி பீடத்தை, அதிகார பீடத்தை முகம்மதனுடைய இந்த வாள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கூர்வாள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற போர்வாள் அறுத்து எரிந்துவிடும் என்று அபூஜஹல் முதலே புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் வைத்தார்கள் என்றால் எத்தனை ஆண்டு காலம்? 13 ஆண்டு காலம் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை வைத்தார்களோ அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் ஒருவன் என்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முந்தி போட்டார்கள். ஒருவனே தேவன், ஒன்றே குலம். அல்லாஹ் கடவுள் ஒன்றாக ஆகிவிட்டால் அந்த கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் ஒரே இனம், ஒரே ஜாதி, ஒரே குலம், ஒரே நிறம் என்ற அடிப்படையில் ஆகிவிடும் என்ற இந்த கொள்கை திட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த கொள்கை திட்டத்தை கொடுத்தது எது? அல் குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஃபஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருட்கொடைகளை கொண்டு, அருட்கொடை இஸ்லாம் என்ற அருட்கொடையை கொண்டு, குர்ஆன் என்ற இந்த அருட்கொடையை கொண்டு சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அகதிகளை ஆளக்கூடிய அரசர்களாக ஆக்கிய மாபெரும் ஒரு கொள்கை இது. சாதாரணமான ஒரு தத்துவம் கிடையாது. இது இறைவன் கொடுக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை திட்டம். இந்த திட்டத்தை குர்ஆன் கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள், சமர்ப்பித்தார்கள். மக்கள் இந்த பாதையில மக்கள் வருவது இருக்கின்றது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வருவார்கள். திடுதிப்பென்று ஒரு அரசியல் கட்சியின் பக்கம் மக்கள் சாடுவார்களே, அது போன்று சாடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொருவராக. ஏனென்றால் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அடி உதை அல்லாஹ் அப்படியே தேர்ந்தெடுக்கின்றான். இப்படியே அந்த மக்கள் வடித்து வார்த்து எடுக்கப்பட்டார்கள். புதிய வார்ப்புகளாக இந்த புத்தம் புது மார்க்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை செய்து, நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக இந்த கருத்து வளர்ந்து, கடைசியில் அவர்கள் மக்காவிலே இருக்க முடியாது, வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து அவர்கள் மதீனாவிற்கு துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். மதீனாவில் உள்ள அந்த மக்கள் 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த இஸ்லாத்தை கேட்டு ஏற்று அவர்கள் முஸ்லிம்களாக ஆகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கின்றார்கள் என்று தெரிந்து, நீங்கள் வாருங்கள், நாங்கள் அடைக்கலம் தருகின்றோம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து, அங்கே அல்லாஹ்வுடைய தூதர்
ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றார்கள். அல்லாஹு அக்பர். சாதாரணமான ஒரு ஒற்றுமை கிடையாது. இந்த இஸ்லாம் என்ற அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த சகோதரத்துவ வாஞ்சையை, அந்த சகோதரத்துவ பாசத்தை, அந்த சகோதரத்துவத்தினுடைய நேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு கொஞ்ச நேர சொற்பொழிவுதான். ஒவ்வொருவரையாக அழைத்து, அப்துர் ரஹ்மானை அழைத்து, சாத் பின் ரபி என்பவரை கூப்பிட்டு, நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று நியமிக்கின்றார்கள். அந்த சகோதரத்துவ பந்தம், அந்த சொந்தம் அவர்கள் மறைகின்ற வரை, கண்மூடுகின்ற வரை நீடித்தது, நிலைத்தது. இது போன்று சல்மான் என்ற நபித்தோழரை அழைத்து, அகதியாக வந்தவரை அழைத்து, மதினாவிலே இருக்கக்கூடிய அபூதர்தா என்பவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து விடுகின்றார்கள், கை கோர்த்து விடுகின்றார்கள். இருவருக்கு மத்தியிலே அன்பு தலைக்கின்றது, பாசம் நிலைக்கின்றது. இது எந்த அளவிற்கு போய்விட்டது என்றால், அல்லாஹ் இடையில் குறுக்கிட்டு ஒரு உத்தரவு போடுகின்ற அளவிற்கு, எப்படி தங்களுடைய சொத்துக்களிலே மதினாவில் வாழ்ந்த அந்த மக்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்களிலே எங்களுடைய சகோதரர்களுக்கும் பங்கு கொடுக்கின்றோம் என்ற அளவிற்கு முன் வந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு சகாப்தம், இப்படிப்பட்ட ஒரு புரட்சி, இப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி எதனால் ஏற்பட்டது? இந்த கொள்கை, சத்தியம், ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கை, அந்த கொள்கையின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி அதனுடைய பரிணாமத்தை பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல அந்த சாத் பின் ரபி அவர்கள் அழைத்து சொல்கின்றார்கள், வாங்க, மதீனாவுல நான் அதிகமான சொத்துக்கு அதிபதி. அவர் சொல்றார், என்னுடைய சொத்துக்கள் அப்படியே சரி பங்காக வைத்து உங்களுக்கு தருகிறேன், முடியுமாங்க? அடுத்து சொல்றாரு, 2 மனைவி எனக்கு இருக்கிறாங்க, போய் பாருங்க, எந்த மனைவி உங்களுக்கு பிடித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள், அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்கின்றேன், அவங்க இத்தா இருந்து முடித்த பிறகு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. சாத் பின் ரபி ரலியல்லாஹு புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், கடை தெருவுக்கு வழியை காட்டுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சம்பாதிக்க புறப்பட்டவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பின்னால் அவர்கள் அந்த வருவாயின் மூலமாக, வாணிபத்தின் மூலமாக பெரிய ஒரு செல்வ சீமானாக திகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அந்த ஒப்பந்தம் அவர்களுக்கு மத்தியிலே நீடித்தது, எப்படிப்பட்ட அன்பு அவர்களிடத்தில் தலைத்தது என்று நீங்கள் பாருங்கள். இது போன்று நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில ஹுனைன் என்ற ஒரு போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. நபி தோழருக்கு மத்தியில அந்த போர்க்களத்துல எதிரிகள் எப்படி வந்து நின்றார்கள் என்றால், தங்களுடைய குடும்பத்தாரை, தங்களுடைய மக்களை பார்த்து இஸ்லாத்தை எதிர்க்க வரக்கூடிய அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் உங்களுடைய கண்களை மிரட்டுகின்றன, உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் போருக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றன, இந்த ஆட்டு மந்தைகளையும் ஒட்டக கூட்டங்களையும் நீங்கள் அப்படியே எடுத்து வந்துவிட வேண்டும், போர்க்களத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும், அப்படி கொண்டு வந்தால்தான் நீங்கள் போர்க்களத்திலே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நிற்க முடியும் என்று அழைத்து வருகின்றார்கள். ஆக அவர்களுடைய ஊரில் உள்ள ஒரு ஒட்டகம் கூட இல்லாமல் அப்படியே வந்து நிற்கின்றது, ஒரு ஆடு கூட தங்களுடைய கிராமத்தில் இல்லாமல் இஸ்லாமிய படையை எதிர்த்து நிற்கின்றது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை எதிர்கொள்கின்றார்கள். ஆரம்பத்திலே தோல்வி முகம், பிறகு இறைவனுடைய அருளால் அல்லாஹ்வுடைய தூதர் அனநபியுல் லா கதீப் அனபனு அப்துல் முத்தலிப் என்ற ஒரு கவிதை வாசகத்தையும் படித்து மக்கள் கொஞ்சம் தளர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய தளர்ச்சியெல்லாம் தட்டி எடுத்து வீர சிங்கங்களாக மாற்றி மாபெரும் ஒரு வெற்றியை பெறுகின்றார்கள். அப்படி வெற்றியை பெற்ற பிறகு பெற்ற அந்த ஒட்டக கூட்டம், ஆட்டு மந்தைகள் அதை பங்கு வைக்கின்றார்கள். பங்கு வைத்து எல்லோருக்கும் அதை கொடுத்து முடித்து விடுகின்றார்கள். ஒரு கூட்டம் பார்க்கின்றது, எந்த கூட்டம்? வாழ வைத்த கூட்டம் மட்டுமல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் ஆள வைத்த கூட்டம். அந்த கூட்டம் பார்க்கின்றது. அப்படி பார்த்துவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், யக்ஃபிருல்லாஹு லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிப்பானாக. ஒரு பெரிய வார்த்தையை தான் சொல்கின்றார்கள். எங்களுடைய வாள்கள் ரத்தத்தில் தோய்ந்து அந்த சொட்டக்கூடிய அந்த ரத்தம் கூட வாளிலிருந்து காயவில்லை, அதற்குள்ளாக அல்லாஹ்வுடைய தூதர் எத்திருக்குனா நம்மை விட்டுவிட்டு இப்படி
வளம் குளிக்க வந்த இந்த ஒட்டக கூட்டத்தை ஆட்டு மந்தையை, ஒட்டகம் என்றால் சாதாரணமாக நீங்கள் நினைக்க கூடாது. இன்றைக்கு ஒரு டாடா சேராவுக்கு சமம், ஒரு குவாலிஸுக்கு சமம், ஒரு ஸ்கார்பியோவுக்கு சமம். இப்படிப்பட்ட செல்வம் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை எல்லாம் தூக்கி கொடுத்த உடனே அந்த நபி தோழர்கள் மன வருத்தப்படுகின்றார்கள். மன வருத்தப்படுவதற்கு அவர்களுக்கு தகுதியும் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வது போன்று உகது போர்க்களத்திலே ஒரு காட்சி, உலக வரலாற்றிலே இது போன்ற ஒரு காட்சியை எந்த ஒரு தலைவரும் கண்டிருக்க முடியாது, காணவும் முடியாது. இது போன்ற ஒரு தொண்டரை எந்த ஒரு தலைவரும் உலக வரலாற்றிலே சந்திக்க முடியாது. சிறுபெரும்புதூரிலே ராஜீவ்காந்தி வருகின்றார், பிரதமர். அவர் வருகின்ற அந்த நேரத்திலே ஒரு கோர சம்பவம் நடக்கின்றது. தனு என்ற ஒரு பெண்மணி மனித வெடிகுண்டாக மாறி ராஜீவ்காந்தியை குறிவைத்து கொன்று விடுகின்றால், ஒரு 45 வயதில் உள்ள ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இளைய பிரதம அமைச்சர் திருப்பெரும்புதூரிலே அவருடைய கால் வேறு உடல் வேறு என்று மண்டை கபால ஓடெல்லாம் பிறந்து அவருடைய குடல் எல்லாம் சரிந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு கோர காட்சியை, கொடூர காட்சியை நாமெல்லாம் கண்டோம், இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே சந்தித்தோம். அப்படி அவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அன்றைய தலைவர், இன்றைய ஜி.கே. வாசனுடைய தகப்பனார் மூப்பனார் கொல்லப்படவில்லை. அன்றைய காலகட்டத்திலே வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் முக்கியமான ஒரு தலைவர், அவர் கொல்லப்படவில்லை. இப்படி காங்கிரஸில் உள்ள முன்னணி தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படாத அந்த நேரத்திலே அன்றைய காவல்துறையினுடைய சூப்பரண்டாக இருந்த, கண்காணிப்பாளராக இருந்த இக்பால் என்பவர் மட்டும் கொல்லப்படுகின்றார். இது மாதிரி தலைவர் கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் சுற்றி நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் தப்பி விடுகின்றார்கள். அது மாதிரியான ஒரு காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த நேரத்திலே மையரத்துகும் மன்னி ஃபஹுவ ரஃபியத்தி ஃபில் ஜன்னா, இப்போது எனக்கு யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போராடுகின்றாரோ, என்னை காப்பதற்காக வேண்டிய அரணாக திகழ்கின்றாரோ அவர் என்னோடு சுவனத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே ஒருவர் வருகின்றார், கொல்லப்படுகின்றார். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் MS சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறை வணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ராமூத்துல்லா ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள். தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலிதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக விருப்பம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. மீண்டும் ஒருவர் வருகின்றார், கொல்லப்படுகின்றார். அடுத்து ஒருவர் வருகின்றார், கொல்லப்படுகின்றார். இப்படி 7 பேர்கள் சரமாரியாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே இரத்தம் வராத அளவிற்கு, அவர்களுடைய கண்களுக்கு எந்த விதமான குந்தகமும் வராத அளவிற்கு, அவருடைய உயிருக்கு பாதகம் வராத அளவிற்கு நின்று போராடி மரணித்து விட்டார்கள். மரணித்தவர்கள் யார் தெரியுமா? அத்தனை பேர்களுமே அன்சாரிகள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு நிற்கக்கூடிய முஹாஜிர்களை பார்த்து சொல்கிறார்கள், மா அன்ஸஃபனா அஸ்ஹாபனா ஹாதா, இந்த அன்சாரி தோழர்களுக்கு நிகராக முஹாஜிர்களாக நாம் போராட முடியவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆற்றாமையை, தன்னுடைய மனவேதனையை, அதே சந்தர்ப்பத்தில் அந்த அன்சாரிகள் செய்த அந்த தியாகத்தை நினைத்து இம்மாவிரிய ஒரு வார்த்தையை
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடை கண்களாக தொலைக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே தங்களுடைய உடல்களை தேக்கு மரம் போன்ற தேகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து பணயம் வைத்து போராடிய அந்த அன்சாரி தோழர்கள் தான் வருத்தப்படுகின்றார்கள். உணவின் போது கிடைத்த அந்த பரிசுகளை, கிடைத்த அந்த போரில் கிடைத்த அந்த வெற்றி பொருட்களை, ஆடு மாடுகளை, ஒட்டகங்களை நமக்கு தராமல் அல்லாஹ்வுடைய தூதர் புதிதாக வந்த புதுமுகத்திற்கு கொடுத்து விட்டார்களே என்று சொன்னவுடனே இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் விழுந்தவுடனே அன்சாரிகளா அவர்களா வருத்தப்படுகின்றார்களா, என்னால் தாங்க முடியாது என்று இதோ இந்த கூடாரத்திலே அன்சாரிகளை ஒன்று கூட்டுங்கள் என்று சொன்ன உடனே அன்சாரிகள் ஒரு கூடாரத்திலே ஒன்று திரட்டப்படுகின்றார்கள். முஹாஜிர்கள் எல்லாம் உள்ளே என்ன நடக்கின்றது என்று பார்க்க வருகின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லை என்ற அனுமதியை மறுத்து அன்சாரிகளோடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்றார்கள். பேசக்கூடிய அந்த நேரத்திலே, என்ன அன்சாரி தோழர்களே, நீங்கள் ஏதோ என் மீது வருத்தப்பட்டீர்களா, என் மீது ஏதோ கோபப்பட்டீர்களாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது மூத்த அன்சாரி தலைவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த இளைஞர் படைதான் உங்கள் மீது ஏதோ வருத்தப்பட்டு சில செய்திகளை சொல்லிவிட்டார்கள், நாங்கள் எதுவும் சொல்லவில்லை என்று மூத்த தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோப பார்வைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள். இப்போது அன்சாரிகள் இளைய தலைமுறையினர் அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் இப்படி வருத்தப்பட்டீர்களாமே என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது ஒரு ஜென்டில்மேன் அப்ரோச், ஒரு நல்ல கண்ணியமிக்க மனிதருடைய அணுகுமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை கொஞ்ச நேரத்தில் அப்படி வருடி கொடுக்குறாங்க பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அலம் ஆத்திக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு வந்து உங்களை நேர்வழிப்படுத்தவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், வஆலத்தன் ஃபஅக்னாக்குமுல்லாஹ், வறுமை நிலையில் நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை வளமிக்கவர்களாக ஆக்கவில்லையா? அடுத்து கேட்கின்றார்கள், குன்தும் ஆதான் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், நான் உங்கள்ட்ட ஒரு வசனத்தை சொன்னேன் அல்லவா, அது அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், இது குன்தும் ஆதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு, குர்ஆன் என்ற அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி போடுறாங்க. குன்தும் ஆதான் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா நேசத்தை ஏற்படுத்தினா. இது இன்னொன்னே நாம நினைச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பஹ்ரைன்ல இருந்து பொருளாதாரம் வந்து கொட்டி கிடக்கின்றது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு அந்த சொத்தை, இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்திதான், அந்த சொத்துக்களை எடுத்து அன்சாரிகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அன்சாரி திருமக்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹாஜிர்களான அந்த சகோதரர்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமாக அந்த அன்பு நெஞ்சங்களை பார்த்து, நன்றி உள்ள அந்த நெஞ்சங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பின் ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமல் பின்னால் வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சதஜிதுன அஸரத்தன், இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் காண்பீர்கள். அப்படி காணக்கூடிய அந்த நேரத்தில் ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுல் கௌதர் என்ற தடாகத்திலே என்னை நீங்கள் சந்திக்கின்ற வரை பொறுமையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியும் இருக்கின்றார்கள். இப்போது அன்சாரிகள் இடத்துல இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, வலில்லாஹு அமன்னு, அல்லாஹ்தான், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அருட்கொடைக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்தான் மிகப்பெரிய அருளாளன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்து எங்களை அன்பிலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனே அடுத்து அலா துஜீபூனி, அன்சாரிகளே, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க தாராளமாக பதில் சொல்ல மாட்டீர்களா, என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் சொல்வதற்கு தகுதி இருக்கின்றது, அப்படி நீங்கள் சொல்லும் போது சதக்தும், நீங்கள் உண்மைதான் சொல்கின்றீர்கள், சுத்திக்தும், நீங்கள் உண்மை சொல்கின்றீர்கள் என்று மற்றவர்களும் சொல்வார்கள். அந்த நேரத்தில் சொல்றாங்க, அதைத்தனா முகத்தபன், பொய்ப்படுத்தப்பட்டு வந்தீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸத்தக்னா, உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம்.
யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க. அடுத்து சொல்றாங்க, "வ மஹ்தூலன், நீங்கள் மோசடி செய்யப்பட்டு வந்தீர்கள். ஃபனஸர்னா, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். வ தரீதன், விரட்டப்பட்டு வந்தீர்கள். ஃபஆவைனா, உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம். வ ஆயிலன், பண்டை பராரியாக வந்தீர்கள். ஃபஅக்னைனா, உங்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைத்தோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது." டச் பண்ணிட்டாங்க. அப்படியே அன்சாரிகள் செய்த அந்த உபகாரத்தை எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படி தூக்கி போட்டு, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்போதுதான் சொல்றாங்க, அன்சாரிகளே, நான் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த மக்களுக்காக வேண்டி, அவர்கள் இஸ்லாத்திலே பிடிமானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள சில பொருளை எடுத்து அள்ளி கொடுத்தேன். உங்களிடத்தில் நான் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்களுடைய இஸ்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினேன். அப்படித்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். உலக அற்ப பொருள் விஷயத்திலேயா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று கேட்டுவிட்டு இந்த மக்கள் எல்லாம் ஒட்டகங்களை கொண்டு செல்கின்றார்கள், ஆடுகளை கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு என்ன எடுத்து செல்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே அந்த அன்சாரிகள் அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரதீனா பி ரசூலில்லாஹி கிஸ்மன் வ ஹவ்வா, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு பங்கீடாக போதும் 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 என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, அன்சாரிகள் ஒரு பாதையில் செல்கின்றார்கள் என்றால், மக்கள் வேறு பாதையில் செல்கின்றார்கள் என்றால், நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் செல்வேன் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹும் அர்ஹமில் அன்சார், அன்சார்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், அல்லாஹும் அர்ஹம் அப்னா அல் அப்னா அப்னா, அல்லாஹும் அர்ஹம் அப்னா அப்னா அல் அன்சார், இந்த அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுக்கு நீ அருள் செய் என்று சொல்லிவிட்டு இப்போதும் சொல்கின்றார்கள், என்னருமே அன்சாரிகளே, பின்னால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாத ஒரு காலகட்டம் வரும். அப்போது நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். ஃபஸ்பிரு ஹத்தா தல்கவுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் ஹவுதுல் கௌதரிலே சந்திக்கின்ற வரை பொறுமை காத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அன்றைக்கு ஒரு பிளவு ஏற்படுறத இந்த குர்ஆனை சொல்லி ஹதீஸ சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஃபஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய அருட்கொடையின் காரணத்தால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லாஹ் சொன்னது நடந்ததா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் இது நடந்ததா இல்லையா? பாருங்க, இது ஒரு சம்பவம். அடுத்து நிறைய அடுக்கடுக்கான சம்பவங்களை எடுத்து போடலாம். இப்போது மக்காவுடைய வெற்றி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கைக்கு 13 ஆண்டு காலம் மக்காவுல எந்த மக்கா தூக்கி எறிந்ததோ அந்த மக்கா இந்த கொள்கையை சொன்னதின் காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி எறிந்தது, வீசி எறிந்தது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் படையோடு வர்றாங்க. கர்வம் இல்லாமல் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு பணிவோடு வருகின்றார்கள். ஒரு படையில ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு படையில காலித் இப்னு வலீத், இப்படி அந்த படையை முப்படையாக பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையில வர்றாங்க. அபூ சுஃபியான் அந்த காட்சியை பார்க்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகிய பாதையில போங்க, அந்த குறைஷிகள் எல்லாம் பார்க்கட்டும் என்று சொல்கின்றார்கள். அபூ சுஃபியான் பார்க்கட்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி பார்த்து உள்ளே வருகின்றார்கள். வரக்கூடிய கட்டத்தில் இஹ்திஃபிலி பில் அன்சார், அபூ ஹுரைராவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைராவே, அன்சாரிகளை என் பக்கம் அழைத்து வா என்று சொன்ன உடனே அன்சாரிகள் வர்றாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, இந்த குறைஷிகள் எதிரிகளை வெளியிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இவர்களுடைய கதையை நாம் முடித்து விட வேண்டும் தான் என்று ஒரு கையை இன்னொரு கையிலே சேர்த்து சொல்கின்றார்கள். அப்படியே அன்சாரிகள் துள்ளி பாய்கின்றார்கள், எதிரிகள் வீழ்த்தப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தில் வந்து விட்டார்கள். மக்கா வெற்றியின் போது அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உபிஹத் ஹத்ராஉல் குரைஷ், குரைஷினுடைய விஐபிக்கள் எல்லோருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள். இனிமேல் அழிப்பதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் மன்னிப்பை கொடுங்கள் என்ற இந்த வார்த்தையை அதை சொல்லாமல் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிற்குள் நுழைகின்றார்களோ அவருக்கு பாதுகாப்பு என்று சொன்ன மாத்திரத்தில் அன்சாரிகள் ஒரு கமெண்ட் ஒன்று அடிக்கிறாங்க. சொல்றாங்க, அம்மர் ரஜுல் ஃபகதா ஃபஅதரகத்துஹு
ரகுபத்துன் ஃபீ கரியத்திஹி வ ரகுபத்துன் பி அஷீரத்திஹி. இதோ இவருக்கு இப்படியே சொல்றாங்க, இதோ இவருக்கு ஊர் ஆசை வந்து விட்டது, ஊரிலே தங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது, குடும்ப பற்று வந்து விட்டது. இதுகாரும் எதிரியாக இருந்த இந்த அபு சுஃபியானுக்கு இப்போது இப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படிப்பட்ட வார்த்தையை விமர்சித்த உடனே வஹி வந்து விடுகின்றது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, இப்படி அந்த நபித்தோழர்களை பாருங்க, அப்படி வஹி வரக்கூடிய அந்த நேரத்துல எந்த ஒரு நபித்தோழருமே ரசூலுல்லாஹ்வை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்களாம். வஹி முடிகின்ற வரை வஹி வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹி நின்று முடித்த உடனே, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, நீங்கள் இப்போது எனக்கு ஊராசை பிடித்து விட்டது என்று சொன்னீர்களா? கேட்ட உடனே அன்சாரிகள் பதறிட்டான். பதறின ஆமா நாங்கள் சொன்னோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யார் கேட்கிறாங்க, ஒரு தலைவர்ங்கிற முறையில கம்பீரமான முறையில கேட்கிறாங்க. முஹம்மது பின் அப்துல்லா என்று சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஹாஜர்து இலல்லாஹி வ இலைக்கும், என்னுடைய மக்காவை திறந்து விட்டு நான் அல்லாஹ்வின் பக்கமும் உங்களின் பக்கமும் வந்து சேர்ந்தேன், உங்களின் பக்கம் வந்து சேர்ந்தேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து குறிப்பிடுறாங்க. ஃபல் மஹ்யா மஹ்யாக்கும் வல் மமாத்து மமாத்துக்கும், இந்த முஹம்மத் வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழ்வான், வீழ்ந்தாலும் உங்களோடு தான் வீழ்வான், செத்தாலும் உங்களோடு தான் சாவான். மதீனா இந்த மக்காவை திறந்து விட்டு வந்தேனோ, நான் இந்த மக்காவில இருக்க மாட்டேன், நீங்கள் நண்பர்களாக ஆனீர்கள். ஒக்குந்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தின் மின்ஹா, அந்த நரகத்தினுடைய விரும்பில இருந்தீர்கள். பான்கதக்கும் மின்ஹா, நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றினான். குந்தும் ஆதான் அல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நேசத்தை போட்டான் சொன்னானே, அந்த நேசத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறாங்க பாருங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827474827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226.
ஒருபோதும் அன்சாரிகளே என்னுடைய பூத உடல் இந்த மக்காவில் விழாது, மதீனாவில் தான் விழும் என்று சொன்ன உடனே அன்சாரிகள் அப்படியே தேம்பி தேம்பி ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இந்த வார்த்தையை எதற்காக வேண்டி சொன்னோம் தெரியுமா? இல்லா தின்னன் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் மீது அன்பு வைத்து ஆதரவு வைத்து இந்த முஹம்மது எங்களை விட்டு பிரிந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் சொன்னோம் என்று அழுகின்றார். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளே, உங்களுடைய இந்த பதிலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், உங்களுடைய இந்த காரணத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? பாருங்கள், அல்லாஹ் இந்த ஒற்றுமையை அந்த மக்களுக்கு மத்தியில், மக்காவில் உள்ள அந்த மக்களுக்கு மத்தியிலும் மதீனாவில் உள்ள அந்த மக்களுக்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தி வைத்தான எதன் மூலம்? இந்த திருக்குர்ஆன் மூலம். இந்த திருக்குர்ஆன் மூலம். இப்போது நீங்கள் நினைக்கலாம், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்ததனால இந்த இணைப்பு, இந்த பந்தம், இந்த சொந்தம் தலைத்தது நிலைத்தது என்று நீங்கள் சொல்லலாம். கிடையாது. இதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். மரணித்த பிறகு என்ன நடக்கின்றது? அப்போதும் ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் பாராட்டப்பட்ட உமருடைய நாவில் சத்தியம் ஓடுகின்றது என்று சொன்னார்களே, அந்த உமர் சொல்கின்றார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் இந்த முஹம்மது உயிர் தெழுந்து வந்து யார் இப்படி சொன்னார்களோ அவர்களுடைய கைகால்களை வெட்டுவார்கள் என்று சொல்கின்றார்கள். இப்போது வருகின்றார் ஒல்லியான மனிதர், பார்ப்பதற்கு கம்பீரம் இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது அருகில் இல்லை, குதிரையில் வந்து சேர்கின்றார்கள். குதிரை ஓசையோடு நிதானமாக அந்த குதிரை ஓசை மக்களுக்கு காதுல பெரிய அளவில் விழுகின்றது. காரணம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில உமர் இறக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மன போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வரப்போறாங்க என்ற ஒரு சமாதானம் இருந்தது. வர்றாங்க, முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு விட்டு சொல்றாங்க, திபத ஹய்யம் வ மையிதா, நீங்கள் இருந்த போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகு மறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை தூக்கி போடுறாங்க. முதல்ல உமர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காயா, உட்காரியா அப்படிங்கிறாங்க. உட்கார்றாங்க, சொல்றாங்க. மக்கள் எல்லாம் கூடிய பிறகு அந்த வசனத்தை ஓதுறாங்க. உமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறல்லர். கது கலத்து மின் கப்லிஹிர் ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் வந்தார்கள் சென்றார்கள். அபையும் மாதாவு குத்திலையின் கலத்தும் காபிக்கும், இந்த முகமது இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ வந்த பழைய பாதையை நோக்கி நீங்கள் போய்விடுவீர்களா என்று இந்த வசனத்தை தூக்கி போட்ட உடனே இப்போது ஒரு சத்தம் கேட்கின்றது. என்ன சத்தம்? மக்கள் தேம்பி தேம்பி அழக்கூடிய சத்தம். அது வரைக்கும் என்ன விளைந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்ப வர போறாங்க அப்படின்னு இந்த வசனத்தை தூக்கி போடுறாங்க. உமரின் பக்கம் ஒரு கூட்டம் போக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த வசனத்தை கேட்டு அப்படியே சாடி ஓடி மீண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த திருக்குர்ஆன் என்பது அப்படியே அபூபக்கர் குதிரையில் வந்தார் என்றால் அவருடைய வாயில் இந்த திருக்குர்ஆன் குதித்துக் கொண்டு வந்தது, ஜொலித்துக் கொண்டு வந்தது. பிரிய வேண்டிய அந்த சமுதாயம் பிரியாமல், குர்ஆன் ரசூலுல்லாஹ் இருக்கும் போதும் நான் தான் காரியத்தை ஆற்றினேன், அவர் இறந்த பிறகும் நான் தான் காரியத்தை ஆற்றுவேன் என்று சத்திய ஜீவனான இந்த திருக்குர்ஆன் அன்றைக்கு அந்த சமுதாயத்தை பிளவுபடாமல் பிரிவுபடாமல் காத்தது, தடுத்தது. அதே குர்ஆன் இன்றைக்கு இருக்கிறது. இந்த குர்ஆன் காக்காதா? இந்த குர்ஆன் இந்த மக்களை ஒன்றுபடுத்தாதா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் மீண்டும் ஒரு புரட்சி, ஆட்சி பொறுப்புக்கு யார் வருவது என்று ஏற்பட்டு அதையெல்லாம் புகாரிலே எடுத்து பாருங்கள். பிரச்சனை வருகின்றது. இந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரோடு இருக்கும்போது முன்னால் என்று தொழுதவர், அழுதவர் என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு முதல்ல அபூபக்கரிடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையை கொடுத்து வாக்களிக்கின்றார்கள். நீங்கள் தான் ஜனாதிபதி என்று சொன்ன உடனே அத்தனை அன்சாரிகளும் சேர்ந்து சாதுகுணு உபாதாவை தவிர்த்து மீதி எல்லோருமே அங்கேயே வாக்கு பிரமாணம் கொடுத்து அபூபக்கரை ஆட்சி தலைவராக ஆக்கினார்கள். யாரை? அகதியை பஞ்சை பராரியாக வந்தவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள் என்றால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா?
தஸ்பிரு, இந்த அன்சாரிகளுக்கு எந்த விதமான அநீதி நடக்கல. ஆனா மறுமையில என்னை ஹவுதுல சந்திக்கின்ற வரை நீங்க எந்த விதமான பிரச்சனையும் செய்யக்கூடாது என்று சொன்னாங்க தெரியுமா? அப்படியே ஆட்சியை லட்டு மாறு தூக்கி கொடுத்துட்டு அபூபக்கர் ஆட்சித் தலைவர், முதல் ஆட்சித் தலைவர், உமர் இரண்டாவது ஆட்சித் தலைவர், உஸ்மான் மூன்றாவது ஆட்சித் தலைவர், அலி நான்காவது ஆட்சித் தலைவர் என்று இந்த பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மக்காவில் இருந்த அகதிகள் தான் ஆண்டார்கள். அன்சாரிகள் ஆட்சிக்கு போட்டு எந்த விதமான போட்டியும் போடல. பார்க்கிறோம். இந்த ஒற்றுமை எது கொடுத்தது? குர்ஆன் இருக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் கொடுத்தது, இறந்த பிறகும் கொடுத்தது. அதே குர்ஆன் தான் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய அடிப்படையில இன்றைக்கு பெருமைக்காக வேண்டிய அல்ல, ஏக்க பெருமையை பேசுகின்றேன் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். இங்கு இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு காலத்திலே ஹனபி மதுஹபு என்று ஷாஃபி மதுஹபு என்ற அடிப்படையிலே பிரிந்து சென்றவர்கள். சம்சாரம் ஒரு மின்சாரம் என்று திரைப்படத்தில் சொன்னார். ஷாஃபி மதுஹபில் உண்மையிலேயே சம்சாரம் ஒரு மின்சாரம். எப்போது ஒது செய்து விட்டு மனைவியை தொட்டுவிட்டால் மனைவியினுடைய ஒதுவும் அவுட்டு, கணவனுடைய ஒதுவும் அவுட்டு, நோ டவுட். புரியுதா? என்ன வச்சிருக்கிறாங்க? இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இப்படி இருந்துச்சா? கணவன் மனைவிக்கு மத்தியில தொட்டா மின்சார மாதிரி ஷாக் அடிச்சு ஒது போயிருந்தான். அப்போ ஒரு பிரிவினை. ஷாஃபி மதுஹப்காரன் ரால் மீன் சாப்பிடலாம், இவன் சுறா சாப்பிடலாம், இவன் ஹனபிக்காரன் சாப்பிடக்கூடாது. அவன் நண்டு சாப்பிடலாம், இவன் நண்டு சிக்கிறவனை பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் பிரிச்சு வைக்கிறீங்களப்பா இந்த ஹனபி மதுஹப்ல உள்ளவங்களை. அதே போன்று பல தரிகாவுல உள்ளவங்களை, ஜிஸ்தியா, காதிரியா, சுகரவருதியா. சுகர் வருதுனால அவன் பயப்படுறான், இவன் சுகரவருதியான்னு ஒரு தரிகாவன் வச்சுக்கிட்டு இருக்கான். நக்ஷ பந்தியா அப்படிங்கிறான். வந்தியா போனியா என்று சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் போனா சோனியா அப்படிங்கிற தரிகாவும் வந்துவிடும். இப்படிப்பட்ட இந்த தரிகாவில் உள்ள ஆட்களை எல்லாம் எடுத்து இன்றைக்கு ஹனபி மதுஹப்ல உள்ளவன் ஷாஃபி மதுஹப்ல பெண் கட்டக்கூடிய அளவுல, ஷாஃபி மதுஹப்ல உள்ளவன் ஹனபி மதுஹப்ல உள்ள பெண் கட்டக்கூடிய அளவுல ஒரு மாபெரும் ஒரு ஒற்றுமை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அந்த திருக்குர்ஆனுடைய அடிப்படையில இந்த தௌஹீத் ஜமாத் ஒரு அஸ்திவாரத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆன் தான் சமுதாய ஒற்றுமைக்கு வழி 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 என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இன்னும் சொல்வதற்கு சில செய்திகள் இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.